ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து அதோட அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த் 30ஆம் தேதியிலிருந்து இருக்கு. ஸோ இதோட கடைசி டேட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்களா. ஸோ கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே போடுறது ரொம்பவே நல்லது பார்க்குங்களா. ஸோ லாஸ்ட் டைம்ல வந்து இந்த சர்வர் இஷ்யூலாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா நம்ம முன்னாடியே போட்டுருணும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஆர்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரெஷராக வந்து நம்ம டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிசியில் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஓடிஆர் எப்படி பண்ணணும், அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ப்ளஸ் அது முடிச்சுட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு எப்படி லாகின் பண்ணிட்டு தென் அப்ளிகேஷன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்காக தான் இருக்க போது. இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோன்னே இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலே நம்மளுக்கு ஓடிஆர் எப்படி ஃபில் பண்ணணும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் போகிறதுனால டிஎன்பிசியில் அந்த ஓடிஆர் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடணும். அது ஓடிஆர் தான் நம்மளோட ஐடென்டி மாரி டிஎன்பிசியில் ஓகேங்களா. அந்த ஓடிஆர் ஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கான அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டுன்றது கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம அப்ளிகேஷன்ன்றதை போட முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்பிசி வெப்சைட் போயிட்டு நம்ம ஓகேங்களா. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி குரோமை யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி வேறு எதாவது வெப்சைட் யூஸ் பண்ணாதீங்க. கூகுள் குரோமில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸ்டார்டிங் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் இப்போ தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சிக்குன்னா ஓடிஆர் ஃபில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இந்த ரிஜிஸ்டர்டு கீழே காலம் இருக்கா ஹோம் பேஜில் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் இது தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு போர்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஒரு நியூ யூசர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடணும்ப்பா. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடணும். ஃப்ரெஷராக இருந்தீங்களா மட்டும் ஓடிஆர் ஃபில் பண்ணாத பட்சத்தில் ஃப்ரெஷராக இருந்தீங்களா மட்டும் ஓடிஆர் ஃபில் பண்ணுறதுக்காக இதை ஃபஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் ஓகேங்களா. ஸோ நிரந்தர பதிவுன்னு கேட்டு உங்களோட ஓன் லாகின் ஐடியை உங்களோட ஓன் யூசர் நேம் வந்து உங்களே கிரியேட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச நம்பர் ப்ளஸ் இதெல்லாம் போட்டு ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த லாகின் ஐடி இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணணும். உங்களோட ஓன் கிரியேட்டபிள் ஐடியா தான் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா கீழே கேப்சா ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும். லாகின் ஐடி அக்செப்ட் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் என்ன போகணும்னா பாஸ்வேர்டு பார்க்குங்களா. ஸோ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே தான் உங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண ஓகேங்களா. பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் உங்கள் பாஸ்வேர்டில், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் கேரக்டர்னா நீங்கள் வந்து அட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 8லேருந்து 15 லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட் கலந்ததாக இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் போகலாம். அதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த எல்லா கிரைட்டீரியாவும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை போட்டால் தான் அந்த பாஸ்வேர்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்களா. ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ஃபில் பண்ண பாருங்க, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் மெயில் ஐடியை ஃபில் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பேஜ் என்ன கேட்கணும், ஓடிஆர் பொறுத்த வரைக்கும் உங்களோட நேம் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் ஆப்ஷனில் கேட்கும். ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களோட இனிஷியல், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பர்சனல் நம்பரே கொடுங்க. ஸோ ஓடிபின்றது வரும். ஓடிபி வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிடும் ஓடிஆர் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் ஓகேங்களா, அப்பா பேர் கேட்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்பாவோட இனிஷியல் ப்ளஸ் அப்பாவோட நேட்டிவ், அப்பாவோட சொந்த ஊர், அப்பாவோட ஆதார் கார்டில் என்ன ஊர் இருக்கோ ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து அப்பாவோட நேட்டிவிட்டி என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நேட்டிவ் ஓகேங்களா. ஸோ அம்மாவோட பெயர் ஓகேங்களா, அம்மாவோட பெயர் இனிஷியல் எடுத்து ஃபில் பண்ணிடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபில் பண்ணப்பா ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு ஃபில் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோட நேட்டிவ், உங்களோட நேட்டிவ் என்ன, உங்களோட சொந்த ஊர் என்னன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜென்ரல் அட்ரஸ் டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், உங்களோட மெயில் ஃபீமேல் சொல்லிட்டு உங்களோட ஜெண்டர்ன்றது கேட்பாங்க. அந்த ஒரு ஜெண்டரை நீங்கள் ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கும் ஓகேங்களா. அதில் நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலிஜன்றது கேட்பாங்க. ஸோ இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் சொல்லிட்டு அந்த ரிலிஜன் மதம் எதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜ் இது முடிச்சோன்னே என்ன போகும்னா கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே உங்களோட கம்யூனிட்டி வைஸாக உங்களோட டீட்டெயில்ஸ்ன்றது கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டின்ற கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இதை தாண்டி அதர் கேஸ்ட் இருக்கு இல்லையா, அது இருந்தால் நீங்கள் வந்து அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனே போட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதில் மெயினாக டீட்டெயில்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்களா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக மட்டும் இருந்தீங்கன்னா மட்டும்
இதில் நீங்கள் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரின்றது போடணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கியிருக்கீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஓகேங்களா, வித்தின் தமிழ்நாடு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கம்யூனல் கேட்டகரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எடுத்து கீழே வந்துடும். ஸோ எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, டிஎன்சியா சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன கேஸ்ட்னு சொல்லிட்டு இதில் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும்பா. நீங்கள் எதுவும் டைப் பண்ண தேவையில்ல, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன கேஸ்ட்னு சொல்லிட்டு அது எல்லாமே லைனாக ஒரு லிஸ்ட் வரும். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் என்ன கேஸ்ட்டும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த மாவட்டத்தில் வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா, சர்டிஃபிகேட் இஷ்யூட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்ல என்ன மாவட்டம் இருக்கோ, எந்த தாசில்தார் கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூட் தாலுக், ஒரு தாலுக்கால தான் வந்து வாங்கியிருப்பீங்க நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ அது என்ன தாலுக்கா, உங்கள் மாவட்டத்தில் என்ன தாலுக்கால வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஃபில் அப் தான் ஓகேங்களா. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அதில் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எதுவுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இதுவுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜோனல் டெபுட்டி தாசில்தாரா ஆர் வேற ஏதாவது கெசட்டட் ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஆப்ஷன் பொறுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் கீழே சைன் போட்டிருப்பாரு இல்லையா, அவரோட கேட்டகரி, அவரோட ஆஃபீஸர் கெசட்டட் என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கும், டாப் ரைட் கார்னர்ல இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேர் கீழே இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஎன் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் வந்து கம்யூனிட்டி நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் சொல்லலாம். இது புது சர்டிஃபிகேட்ல, புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அந்த டிஎன் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து பழைய சர்டிஃபிகேட்ஸாக இருந்துச்சுன்னா அதில் என்ன டாப் கார்னரில் நம்பர் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த டேட்ல நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டான அந்த டேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ல இருக்கும், அதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார்ந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிஆரில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட் எஸ்எஸ்எல்சி விவரங்கள் கேட்பாங்க. ஸோ அந்த ஓடிஆரில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண் ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது இருக்கும் நம்மளோட 10th சர்டிஃபிகேட்டில். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேற, அந்த ஒரு சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது வேற. இப்போ மார்க் ஷீட் இப்படி இருக்குன்னா, மார்க் ஷீட் இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே இருக்கும்பா, ஃபோட்டோக்கு மேலே சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே இருக்கும்பா ஓகேங்களா. ஸோ பள்ளி இறுதி பதிவு எண்ணுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கீழே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டேட்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க, டேட்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் வந்த டேட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட், அதாவது எஸ்எஸ்எல்சி இந்த ஒரு மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு கல்வி குழுமம் ஓகேங்களா. கல்வி குழுமம்னா நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா சொல்லிட்டு இதிலேயே ஆப்ஷன் எடுத்து இருக்கும். அது நீங்கள் 10th எந்த ஸ்கூலில் எந்த வகையான ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண் ஓகேங்களா. சான்றிதழ் எண் இதுதான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு பயிற்று மொழி ஓகேங்களா. ஸோ என்ன மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்கப்பா ஓகேங்களா. ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓடிஆரில் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கதவு எண், உங்களோட வீட்டு நம்பர் போட்டுக்கோங்க, தெரு பெயர் போட்டுக்கோங்க, ஸ்ட்ரீட் நேமு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிராமம், வட்டம், அது தாலுக்கா அதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, எந்த மாநிலம் எந்த மாவட்டம் சொல்லிட்டு போட்டுக்கோங்க, உங்களோட பின்கோடு எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பர்மனன்ட், அதாவது தொடர் முகவரி ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் ப்ளஸ் வந்து உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும் இல்லையா. இன்கேஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி வந்து படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு தான் இந்த பர்பஸ்ல கேட்கறாங்க. பட் ஆனால் நீங்க ரெண்டுத்துக்குமே நீங்க உங்களோட ஓன் அட்ரஸே போட்டுக்கோங்க, ஹோம் அட்ரஸே போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். டெம்பரரி அட்ரஸ் இப்போதைக்கு போடாதீங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸே வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஹோம் அட்ரஸே வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்க இதை ஃபில் பண்ணிட்டாலே நீங்க இதை இன்னொரு வாட்டி ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சேம் அட்ரஸ்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிரந்தர முகவரி இந்த நம்பரை டிக் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா ஓகேங்களா. ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதாவது உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஸ்டுடியோவில் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து சாஃப்ட் காப்பியாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டுடியோவில் கேட்டாலே உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருவாங்க, ஃபைலாக, பிஎன்ஜி ஃபைலாக. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ண சொல்லி வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிஎன்பிசி கம்ப்ரஸர்னு ஒரு ஆப் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு
அதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிசி ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணாலே போதுமான விஷயமாக இருக்கும். இதோட கிரைட்டீரியா பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோவோட ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த ஃபோட்டோவோட வித்து ஓகேங்களா. ஸோ வித்துன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா. 170 × 130 பிக்சல் அந்த ஒரு ரேஷியோவில் இருந்தால் தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். இது அக்செப்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் இது அக்செப்ட் பண்ணால் தான் அது வந்து அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த உங்களோட சிக்னேச்சர், உங்களோட கையெழுத்து ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சைனை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை ஜேபிஜி ஃபைலாக மாற்றி வச்சுக்கிட்டு அதே சேம் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். இதோட கிரைட்டீரியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களோட சிக்னேச்சரோட வித்து அகலம் எவ்வளோனா 6 சென்டிமீட்டர் இருக்கணும், உயரம் எவ்வளோ இருக்கணும்னா 3 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணாதான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஓடிஆரில் ஃபில் பண்ணிட்டோன்னே ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஃபில் பண்ணிட்டோன்னே அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் ஆகுனா, நீங்கள் கொடுத்த தகவல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே முடிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஓடிஆர் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக கட்டணம் செலுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஃபைனலாக கீழே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 150 ருபீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஆர் ஃபீஸ்ன்றது வாங்குவாங்க டிஎன்பிசி சைட்லேருந்து. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட் வந்து செலுத்திட்டா போதுமான விஷயமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் செலுத்திட்டாலே ஓடிஆர்ன்றது அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட பர்சனல் ஆதார் ஓகேங்களா, ஆதார் கார்டில் உங்களோட பர்சனல் நம்பர் இணைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு ஆதார் கேட்பாங்க. ஏன் உங்களோட பர்சனல் நம்பர் இணைச்ச ஆதார் சொல்கிறேன்னா, அந்த ஆதார் நம்பர் கொடுத்தா தான் ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வரும். அடுத்த ஆப்ஷன் நீங்கள் ஒரு ஆதார் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டில் என்ன நம்பரை நீங்கள் இணைச்சிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி நம்பர் போகும். அந்த ஓடிபி நம்பர் நீங்கள் அக்செப்ட் பண்ணாதான் ஓடிஆரோட ப்ராசஸ்ன்றது கம்ப்ளீட்டாக முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சோடனே ஓடிஆர் ரிஜிஸ்டர் ஆயிருப்பா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் டிஎன்பிசியில் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ்ன்றது வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த எஸ்எம்எஸ்ன்றது வந்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிஆர் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஒன்ஸ் அந்த லாகின் ஐடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதுவும் பாஸ்வேர்டும் நீங்கள் ஃபில் பண்ணீங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் லைஃப் டைம் வந்து டிஎன்பிசி எந்த எக்ஸாம் போட்டாலுமே இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. மெயினாக அந்த நம்பரை தொலைச்சிடாதீங்க, மெயினாக அந்த முக்கியமாக ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த அப்ளிகேஷன்லாம் போட முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டானே உங்கள் கையில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துடுச்சா, நீங்கள் ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, டிஎன்பிசியில் ஒரு ஐடி மாரி வாங்கி வச்சுட்டீங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்டோன்னே உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி லாகின் பண்ணணும்னா, ரிஜிஸ்டர்ட் யூசர் இருக்கா, ஒன்ஸ் மறுபடியும் ஹோம் பேஜ் போயிடும். ஹோம் பேஜில் மறுபடியும் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அடுத்தது இருக்க ரிஜிஸ்டர்ட் யூசர் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இப்படி ரெண்டு கேட்கும்பா ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து புதுசாக பதிவு பண்ணீங்க, நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதனால் அதை நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது, ஏற்கனவே பதிவு செய்தோம் ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பதிவு செஞ்சாச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்கேஸ் லேட்டராக வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு லாகின் ஐடியை பத்திரமா வச்சுக்கணும். இன்கேஸ் வந்து எதிர்பாராத விதமாக அது வந்து எங்கன்னா தொலைச்சிக்கிட்டிங்கன்னா இதுக்குமே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து மறந்து விட்டுதா ஓகேங்களா. ஸோ உங்களோட லாகின் ஐடி மறந்து விட்டாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு வந்து திரும்பி அந்த லாகின் ஐடியை சென்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கடவுள் சொல் மறந்து விட்டாலும் பாஸ்வேர்ட் மறந்து விட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை திரும்பி ஃபர்காட் பாஸ்வேர்ட் மாரி கொடுத்து நம்ம அந்த ஒரு மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அது நினச்சி கவலைப்பட தேவையில்ல, பட் சேஃபாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே பதிவு செய்தோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது இந்த பேஜுக்குள்ளே போகும்பா ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த பேஜ் கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் ஐடின்னு ஃபஸ்ட் அந்த ஓடிஆரில் ஃபில் பண்ணணும் இல்லையா, லாகின் ஐடின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து இங்கே போடணும்பா. போடணும் கடவுச்சொல் பாஸ்வேர்ட் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அது போட்டுட்டு கேப்சாவை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணிவிட்டு சம்மர்பிப்புன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆகிடுவீங்க, உங்களோட டேஷ்போர்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் ஆரம்பத்தில் ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் போட போகிறோம், இப்போ நம்ம குரூப் 1 அப்ளிகேஷன் போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. கரண்ட் அப்ளிகேஷன் உள்ள போயிட்டீங்கனாலே அடுத்து இந்த பேஜ் தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இந்த ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும், கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் டு அப்ளை இனிமேல் அப்ளை பண்ண போகிறது. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணிக்கிறீங்களோ சொல்லிட்டு கீழே லிஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த பச்சை கலர் பட்டன் அமைக்கணும் ஓகேங்களா. ஸோ க்ரீன் கலர் பட்டன் அமைக்கணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது வந்து இப்போ உங்கள் எலிஜிபிலிட்டி கேட்ட மாதிரி என்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது டிஎன்பிசி சைடில் என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி அது காமிக்கும். இப்போதைக்கு குரூப் 1 இருக்குன்னா குரூப் 1 காமிச்சிரும் ஓகேங்களா. ஸோ குரூப் 1 வந்துட்டோன்னே நம்ம வந்து இங்கே அப்ளை நோன்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டோன்னே ஒன்ஸ் அகைன் நீங்கள் ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஃபைனல் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணணும் இது ஃபில் பண்ணக்கூடாது சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் பேஜில் ஒரு இன்ட்ரோ மாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே தொடர்கன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். தொடர்கன்னு சொல்லிட்டு கண்டினியூ அதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயிடுவீங்க. அடுத்து என்ன பேஜ் வரும்னா
நோட்டிஃபிகேஷனை படிக்க சொல்லுவாங்க. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டிங்களா, என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு படிச்சிட்டிங்களா, என்னென்ன கிரைட்டீரியாஸ்லாம் இருக்குன்னு படிச்சிட்டிங்களா சொல்லிட்டு நம்மளை ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷனை திருப்பி நம்மளை படிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம படிச்சுட்டு தான் உள்ளே போயிருப்போம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை டிக்கு கொடுத்துருங்க, நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்கப்பா. நீங்களா சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகுனா உங்களோட ஃபோட்டோ மறுபடியும் ஃபில் பண்ண சொல்லும். ஓகேங்களா. ஸோ இதில் தான் மெயினாக என்ன நீங்கள் பண்ணணும்னா, உங்கள் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா, அதில் இந்த ஷேப்புக்கு உங்களோட நேம் இருக்கணும், நீங்கள் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இதுக்குமே ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா. இதுக்குமே அந்த டிஎன்பிசி கம்ப்ரஸர் சொல்லிட்டு டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஸர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லும். எப்படி நீங்கள் ஸ்டுடியோவில் இருந்து அந்த பிஎன்ஜி ஃபைலை எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோவை கையில் வாங்கி அந்த ஹார்ட் காப்பி ஃபோட்டோ எடுத்து பேஸ்ட் பண்ணக்கூடாது, அது கிளியராக வராது. நீங்கள் ஸ்டுடியோக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைலாக வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ஃபைலாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபைலை அப்லோட் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ வந்து அதை எடுத்துக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் நேமை ஃபில் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ கீழே வந்து பெயர், உங்கள் பெயர், எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஃபில் பண்ணி கொடுத்துரும். அந்த ஒரு வெப்சைட்டு ஒரு ஃபைலாகவே உங்களுக்கு கொடுத்துரும், ஜேபிஜி ஃபைலாகவே. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். சூஸ் ஃபோட்டோன்ற ஒரு ஆப்ஷனை போட்டுட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணினாலே உங்களோட ஃபோட்டோ இங்கே வந்துடும், அழகாக வந்துடும். உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட பெயர், உங்களோட டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்துடும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா சேவ் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கொடுத்துடணும். ஓகேங்களா. ஃபோட்டோ சேவ் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், உங்களோட கையெழுத்து ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி சேம் அதே வெப்சைட்டில் டிஎன்பிசி சிக்னேச்சர் கம்ப்ரஸர் சொல்லிட்டு அது உள்ள போயிட்டீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த ஃபைலை அந்த எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும்ப்பா. சேவ் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். சூஸ் சிக்னேச்சர் கொடுத்தாலே உங்கள் டிவைஸில் இருக்க அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரெண்டுமே சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஒன்ஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் சேவ் ஆனோடனே இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அது கீழே இதே பேஜில் கீழே தள்ளிங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக நம்ம ஓடிஆரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் சிலது முக்கியமானது திருப்பி கேட்பாங்க. நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நம்மளுடைய பெயர் என்னது, நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்கு இல்லையா, அதில் எப்படி நம்ம பெயர் இருக்கோ அப்படியே நம்ம ஃபில் பண்ணிடணும். இனிஷியல் என்னவோ அது ஃபில் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ ஃபில் பண்ணிட்டு, பாலினம், ஜெண்டரு, வகுப்பு என்ன, கம்யூனிட்டி, அது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஓகேங்களா, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஒரு டீட்டெயிலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சப்மிட்டை கொடுங்க. ஏன்னா நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது, கண்டிப்பாக நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு நம்பர் மிஸ் ஆனால் கூட நம்ம கவுன்சிலிங்கில் பாதிக்கப்படுவோம். இல்லை ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப அலைச்சலாக இருக்கும். அதனால் ப்ராப்பராக பரவாயில்ல, டைம் ஆனாலும் பரவாயில்ல, படிக்கிறது இவ்வளோ டைம் எடுக்கிறோம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இந்த ஒரு சில்லி மிஸ்டேக்னால நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால் ஒரு நம்பரு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா. டைம் ஆனாலும் பரவாயில்ல, 2-3 டைம் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேஜ்லையுமே அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில், நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆரில் ஃபில் பண்ணீங்களே அட்ரஸ், அது இங்கே வந்துருப்பா. ஓகேங்களா. அட்ரஸ் டீட்டெயில்ன்றது வந்துடும். இதை பிளர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ரெஃபர் பண்ணிட்டோன்னே ஓகே அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இங்கே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த பேஜில் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும் எஸ் போடுங்க, இல்லை நோ போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ் போடுங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துருங்க. அதை செலக்ட் பண்ணாலும் எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷன் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் உண்மை தான் சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட வேலை வாய்ப்பு என்ன, எப்படி இருக்குது, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எஸ்ஆர் நோன் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவுமே நீங்கள் எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. வேறு யார் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் இருந்தால் எஸ் போடுங்க, நோவாக இருந்தால் நோன் போடுங்க. ஓகேங்களா. ஸோ இது எஸ் நோ போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி உங்களோட கரண்ட் வேலை செய்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், அது ப்ராசஸ் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதின டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் எப்பயாவது மாட்டி, ஓகேங்களா, இன்கேஸ் வந்து மல் ப்ராக்டிஸ் பண்ணி மாட்டி வந்து எப்பயாவது உங்களை வந்து தடை பண்ணியிருக்காங்களா, மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ இல்லை, ஸோ நோ தான் சொல்லிட்டு போட வேண்டிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிமினல் கேசஸ் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ இதுவுமே மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ குற்றவியல் வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதா, ஸோ நோ போட்டுக்க வேண்டியதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவி மனைவி கொண்டுள்ளீரா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஆர் நோ. ஓகேங்களா. ஸோ அதை போட்டுக்க வேண்டியதா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் எல்லாமே கரெக்டாக சொல்லி டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அந்த மார்க் ஷீட்டில் கீழே ஒரு டேட் வரும்ப்பா, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சான்றிதழ் என்ன அந்த மார்க் ஷீட் இருக்குன்னா டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு மேலே ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் சான்றிதழ் என்ன, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா, உங்கள் லாங்குவேஜில் தமிழ்ன்றது இருக்கான்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட 12th டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ 12th ரிசல்ட் டேட்டு அது மார்க் ஷீட்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பின் பெயர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் +2 படித்த மாரி இருந்தால் இந்த HSCன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. HSCன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிப்ளமோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சேம் சான்றிதழ் என்ன அந்த டாப் ரைட் கார்னரில் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுலேயும் நீங்கள் தமிழ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக எஸ்ன்றதை போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்கேஸ் நீங்கள் வந்து 11th 12th HSC படிக்காமல் டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயிலில் ஃபில் பண்ணிக்கலாம். தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி எல்லாமே அதே தான், படிப்பின் பெயர், படிப்புக்கான காலம், ஸோ சான்றிதழ் என்ன எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் டிகிரி படிக்கிற சொல்லி, ஏன்னா குரூப் 1 டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் இல்லையா, ஸோ டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் வந்து ஃபைனல் இயரில் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். இந்த 2 கிரைட்டீரியாவில் இருந்தால் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் 21 இயர்ஸ் வந்து ஜூலை 1க்குள்ளே கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஓகேங்களா. இந்த கிரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷனை அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறிவிக்கை நாளன்று ஓகேங்களா. ஸோ 23/6/2026 தங்களது கல்வி தகுதி அந்த ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 3rd இயர் முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டு ரிசல்ட் எல்லாம் கையில் இருக்கா, சர்டிஃபிகேட் எல்லாம் கையில் இருக்கா, ஆர்எல்ஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா இதையும், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இதையும் கிளிக் பண்ணிட்டாலே அதுக்கேற்ற மாதிரி அது ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டிகிரி ஏதாவது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ப்ரிஃபரன்ஷியல் ஒரு முன்னுரிமைன்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு முன்னுரிமைன்றது கிடைக்கும் ஓகேங்களா வேலையில். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி 3 வருஷம், பிஎல் டிகிரி 5 இயர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாருனாவது வந்து உங்கள் தாத்தாவோ ஸோ அப்பாவோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாலோ மெம்பர் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபேமிலியாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக அதை டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அதில் ப்ரிஃபரன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. நீங்கள் வந்து கொடுக்கப்பட்ட ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பூர்த்தி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான்ப்பா ஓகேங்களா. ஸோ டேபிள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் எந்தெந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டி வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அப்ரிவேஷன்றது இங்கே இருக்குது. ஸோ இதை ஒன் டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த குறைபாடெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு படிச்சுட்டு நம்ம இதுக்கெல்லாம் பூர்த்தி ஆகிறோமான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிட்டு அந்த இதில் எஸ்ஆர் நோன்றதை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த பேஜ் என்ன போகும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயிற்றுவதற்கான PSTM இட ஒதுக்கீடு கோருகிறீர்களா, ரொம்பவே முக்கியம்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் ஃபைனல் இயர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த PSTM வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் PSTM வாங்கியிருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா இருந்தால் அந்த TNPC வெப்சைட்லேருந்து இந்த PSTM ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூலில் போயிட்டு அதுக்கான அப்ரூவல் வாங்கிக்கலாம். காலேஜஸில் அவங்களே PSTM சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் TNPC கொடுக்குற அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அது ப்ராப்பராக அந்த ஒரு PSTM சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் TNPC வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக PSTM கையில் இப்போ இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆம் போட்டு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எது வரைக்கும் நீங்கள் PSTM வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு SSLC வந்து SSLC கொடுத்துருங்க. பட் ஆனால் டிகிரி பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம UG டிகிரி வரைக்கும் நம்ம அந்த PSTM வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் நீங்கள் அதை டிக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும்பா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ PSTM இல்லை நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நோ கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ அடுத்த பேஜ் வந்து உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்கப்பா. குறிப்பாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளோ தூரம் பார்த்ததெல்லாம் இல்லை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெயின் ஃபீச்சர் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ உங்களோட சொந்த ஊராக இருக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கோ அதை போட்டுக்கோங்கப்பா. ரொம்ப தூரமாக போயிட்டு எழுதுவேன், ரொம்ப லாங்காக போயிட்டு எழுத போகிறேன், நான் ஊர் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி விஷயம்லாம் இல்லாமல் உங்கள் சொந்த ஊர் எது, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எது, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, அந்த ஒரு காலேஜ் என்ன இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மாவட்டத்தை போட்டுக்கோங்க. மெயினாக நான் என்ன சொல்லணும்னா உங்களோட சொந்த நேட்டிவே போட்டுக்கோங்கப்பா. உங்கள் சொந்த நேட்டிவை போய்ட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஊரில் போய்ட்டு தங்கிடுங்க. நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷனில் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு அழகாக போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு வரலாம். உங்கள் சொந்த ஊரே போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் தேர்வு மையம். ஸோ உங்கள் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா அதாவது மற்ற மாவட்டம் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு தேர்வு மையம் ஒன்றே வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அது வந்துடும். அடுத்து மெயின்ஸ் வந்து ப்ராபபிளாக சென்னையில் தான் நடக்கும். ஸோ அதுக்கு சென்னைன்ற ஆப்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம்
ப்ராசஸ்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸ் நடக்கும். ஸோ அடுத்து மெயின்ஸ் பேப்பர் 4 இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து. ஸோ அடுத்து இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா. இதை இந்த குரூப் 1 அப்ளிகேஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ப்ராசஸ் போயிடலாம்ப்பா. ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறது என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு ஃபீஸ் கன்செஷன் ஓகேங்களா. ஸோ இது என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சில சான்சஸ் தருவாங்க. அதாவது குறிப்பாக எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லையா, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அவங்க 2 டைம் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் எம்பிசி பிசி பிசிஎம் இந்த ஒரு கேட்டகரிக்கெலாம் இருந்தீங்கன்னா 3 தடவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் போகும்போது ஃபீஸ் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து டெஸ்டியூட் விடோ இருக்காங்க இல்லையா, டெஸ்டியூட் விடோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி டைம் அன்லிமிட்டட் ஓகேங்களா. ஸோ அன்லிமிட்டட் மாரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த வித கட்டணமும் விண்ணப்ப கட்டணம் வாங்கப்படாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பிசி எம்பிசி பிசிஎம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீஸ்ன்றது அந்த சான்சஸ்ன்றதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு சான்ஸ் வந்து முடிஞ்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் அவங்க வந்து ஃபீஸ் வந்து எப்பயுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த சான்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணாத பட்சத்தில் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் 2 தடவை யூஸ் பண்ணலை, பிசி எம்பிசி பிசிஎம்ல இருக்கேன், நான் வந்து அந்த 3 சான்சஸ் இன்னும் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ செலக்ட்னு சொல்லிட்டு நான் ஃபீஸ் கன்செஷன் யூஸ் பண்ண போகிறேன் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்கப்பா. உங்களோட டேஷ்போர்ட் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எத்தனை போட்டிருக்கீங்க, அதில் எத்தனை ஃபீஸ் கன்செஷன் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ இதில் கொடுங்க ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம், ஃபீஸ் கன்செஷன் யூஸ் பண்ண தெரியாமல் கூட எஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட சான்சஸ் முடிஞ்சிருந்து நீங்கள் எஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற நடவடிக்கைகள் டிஎன்பிசி சைட்லேருந்து எடுப்பாங்க. அதனால் இன்கேஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக கூட அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு 100 ரூபாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து தியாகம் பண்ணாதீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. அதனால் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபீஸ் கன்செஷனை யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சான்சஸ் முடிஞ்சிருந்ததுன்னு தெரிஞ்சிச்சா இங்கே வந்து ஃபீஸ் கன்செஷன் நான் யூஸ் பண்ணலை, அதாவது இந்த விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீர்களா கேட்டதுக்கு நான் யூஸ் பண்ணல, நான் வந்து ஃபீஸ் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நோன் கொடுத்துருங்க. அடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே உள்ள விவரங்கள் எல்லாம் சரிதான் சொல்லி டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்கப்பா ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க முன்னாடி மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு சொல்லிட்டு 2-3 தடவை நல்லா ரெஃபர் பண்ணிட்டு அண்ட் தென் சேவ் அண்ட் கண்டினியூ எடுத்து கொடுங்கப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஎஸ்சிஎம் அப்லோட் பண்ணியிருந்தா நீங்கள் மாற்றுத்திறனாளி எஸ் ஆனோன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், அது எக்ஸ் சர்வீஸ் பண்ண கேட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அது கேட்டால் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் பேஜ்ன்றது ஓப்பன் ஆகிடும். ஒரு 16 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 16 ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து ஐ கன்ஃபார்ம் த அபவ் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவையாச்சு நீங்கள் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க. இதில் வந்து என்ன இந்த பேஜில் என்ன இருக்கும்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ணிங்களா டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரே பேஜஸாக. ஸோ அதை ஒரு 5 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வச்சு நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க ஓகேங்களா. நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ளிகேஷன் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒன்ஸ் எல்லாம் பக்காவாக கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும் நீங்கள் ஐ கன்ஃபார்ம் த அபவ்னு சொல்லிட்டு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் குரூப் 1 அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கனாலே அடுத்த பேஜ் திருப்பி அந்த அப்ளிகேஷன் வரும். ஏன்னா வந்து டிஎன்பிசி சைட்லையும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா 2வது தடையும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும், கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது தான் 2வது டைமும் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசி சைடில் அந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு அதை ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராசீட் டு பேமெண்ட் மெத்தடுக்கு அடுத்தது நீங்கள் போயிடலாம். அப்ளிகேஷன் மெத்தட் நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் கன்செஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வராது ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் பேமெண்ட் கட்டுற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மட்டும் நீங்கள் ஒரு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அது ஃபோன்பே ஜிபே ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் கட்டிடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அது ப்ராசீட் டு பேமெண்ட் கொடுத்தாலே அடுத்து ஃபோன்பேன்ற ஸ்கேனர் வந்துடும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கனாலே ஃபுல் அப்ளிகேஷன் சப்மிஷன் முடிஞ்சிடும் ஓகேங்களா. முடிஞ்சிட்டோன்னே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஒரு டேஷ்போர்டுக்கு போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நான் ஏதாவது தப்பாக டேட்டா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எப்போனா நோட்டிஃபிகேஷனுக்குள்ளேயே இதை பண்ணி ஆகணும். நோட்டிஃபிகேஷன் டேட் முடிஞ்சாலும் 29 ஜூலை மாதம் முடிஞ்சாலும் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்பயே கரெக்டாக பண்ண பார்த்துக்கேன். அது 2வது தடவைலாம் தேவை கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ 2வது கரெக்ஷன் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஓகேங்களா. அதனால பக்காவாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டோன்னே நீங்கள் வந்து வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
வியூவை கிளிக் பண்ணினாலே உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃபாக வந்துடும். பேமெண்ட் முடிஞ்சோடனே அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃபாக வந்துடும். அதில் பேமெண்ட் ஆப்ஷன் பற்றி நீங்கள் கரெக்டாக பே பண்ணிக்கிறீங்களான்னு வந்திருக்கா. இது மாதிரி பேமெண்ட் பெய்டு, உங்களோட பேமெண்ட் ரெசிப்ட் நம்பர் கொடுத்துட்டு பெய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லாஸ்ட்டாக ரெஃபர் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் பிரிண்ட் போட்டதை பக்காவத்தை ஒரு ஃபைலில் வச்சிருக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவைப்படும். அதனால் வந்து அது பிரிண்ட் போட்டதை பக்காவாக 2 காப்பி கூட போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதை கரெக்டாக சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குரூப் 1 அப்ளிகேஷன் போட்டாச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், புது ஃப்ரெஷராக இருந்தால் டிஎன்பிசியில் ஓடிஆர் எப்படி ஃபில் பண்ணுறது, ஒரு டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 1 அப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாச்சு எல்லாத்தையும் கிளியராக. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்தாலோ, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக இந்த வீடியோட கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். அந்த கமெண்டில் நீங்கள் கேட்குற டவுட்ஸை நம்ம உடனே வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ கிளியர் பண்ணிக்கிட்டு டவுட்டாக மட்டும் ஃபில் பண்ணாதீங்க, ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் வந்து இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் மிஸ்டேக்கால வந்து ஃபைல் ஆடக்கூடாது, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக டவுட் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதி நம்மளுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. உங்கள் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக கொண்டு போங்க. எந்த டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. கொஞ்ச நாள் எங்கன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாலோ அல்லது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா கூட்டாலோ கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட இடத்துல உங்களோட ஸ்டடி டேபிள் உட்காந்து ப்ராப்பராக அந்த ஷெடியூல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரிவிஷனை நல்லா கொண்டு போக பாருங்கள். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 20-30 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக படிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே அதை திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாஸை போட்டு பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களை வந்து வெற்றிக்கான பாதையில் அழைச்சிட்டு போவாங்களா. ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.